பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கடந்த நாளிலிருந்து நம்ம கடைசி காலங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவ நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி பவுலையா தீமோத்தேயுவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கடைசி காலங்களில் நடக்க போகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வசனம் 3வது வசனத்துல இணங்காதவர்களாயும் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, இந்த வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் கர்த்தாவே, உடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தாவை எங்களை உருவாக்குங்க, உங்கள் பிள்ளையாய் உருவாக்குங்க. 30, 60, 100 மடங்கு எங்களை ஆசீர்வதித்து உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இணங்காதவர்களாயும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். மனிதன் கடைசி காலத்தில் மனிதன் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறான்னா, ஒரு கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆதி நாட்களில் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது தேவ சாயல் கொப்பாய் மனிதனை தேவன் படைத்தார். உண்மை, அவனுக்குள்ள தேவனுடைய குணாதிசை அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்தது. ஆனால் அவர்கள் இழந்து விட்டாங்க. பிசாசுக்கு தன்னை விற்று போட்ட போது தேவ சாயலை இழந்து பிசாசின் சாயலை பெற்று கொடிய மனிதர்களாக அன்றைக்கே மாறி விட்டாங்க. ஆனால் அது நாட்கள் அப்படியே போக போக இன்னும் அதிகமாய் மாறி நமக்கு இப்போ தெரிகிறது. நீங்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியில் அக்கிரமம் பெருகினது, மனிதன் ரொம்ப மோசமானவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 6வது அதிகாரத்தில் நோவாவின் நாட்களில் பெரிய பாவம் பெருகினது, உலகமெங்கும் பாவம், மனிதர்கள் கொடிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கொடிய மனிதர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில் அவர் பிறந்தார். அவர் நமக்காக ரட்சிப்பை கொடுத்த அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவி மூலமாய் கொடிய மனிதனை இழந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபமாக்கும்படிக்காக அவர் என்ன செய்தார்? மறுபடியும் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அப்போ அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறியிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய குணாதிசயத்தை பெற்று அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். ஆனால் இன்னைக்கு இந்த கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனா, கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, இயேசுவை அறிந்தவர்கள் கூட, ஊழியக்காரர்கள் கூட என்ன மாறிக்கொண்டிருக்கிறாங்க? அவங்க எப்படி மாறிக்கொண்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய சாயலை தரித்து கொண்டவர்கள் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சரிவர தேவ சாயலுக்குள்ளே வளர முடியாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பிசாசின் சாயலுக்கு ஏற்ற விதத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அநேகர் இந்த கடைசி காலங்களில் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் மனிதன் கொடிய மனிதனாய் பிசாசின் சாயலை தரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு காரியம் இணங்காதவர்கள் என்று சொல்லி. அப்போ கடைசி காலத்தில் இணங்காதவர்களை பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறானா? இணங்காதவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கிவிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மன்னிக்க முடியாத மனிதர்கள் கடைசி காலங்களில் எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இங்கிலீஷில் அன்ஃபர்கிவிங், ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இணங்காதவர். இப்போ இணங்காதவர்கள் என்று சொன்னால் என்ன? மன்னிக்க முடியாத ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் தன்னை என்ன செய்ய மாட்டாங்க? இணங்க மாட்டாங்க. ஆனால் இணங்குதலை குறித்து நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இணங்கிடக்கூடாது. சில விஷயங்களுக்கு நம்ம இணங்கணும். நல்ல காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? இணங்க வேண்டும். நல்ல கெட்ட காரியங்களுக்கு இணங்கக்கூடாது. இதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் போத்திபாருடைய மனைவி என்னிடத்துல பாவம் பண்ணு என்று சொல்லி தனிமையான சூழ்நிலையில் அவங்கள என்ன பண்ணுறாங்க? யோசேப்பை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாவத்தில் விழத்தள்ளி தன்னுடைய தரிசனத்தை இழக்க வைக்க வேண்டும், தேவன் கொடுத்த திட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் என்ன செஞ்சான்? போத்திபார் மனைவி மூலமாக இவரை யோசேப்பையாவை அழிக்கும்படிக்காய் சாத்தான் திட்டம் போட்டான். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்னா, யோசேப்பு அந்த பாவத்திற்கு உடன்படாமல், அல்லனா அந்த பாவத்திற்கு இணங்காமல் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8வது வசனத்தில். அப்படின்னா அவருக்கு இணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த காம்ப்ரமைஸ் ஆக முடியும். ஆனால் அவர் காம்ப்ரமைஸ் ஆகாம ஆண்டவரை நினைத்து பார்த்த இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் எப்படி பாவம் செய்வேன், இவருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அதுக்கு இணங்கி போகவில்லை. அப்படின்னா சில விஷயங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இணங்கி போயிடக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் சில விஷயங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடணும், இணங்க வேண்டும். சில விஷயத்துல இணங்கணும், சில விஷயத்துல இணங்கக்கூடாது. பட் அதே நேரத்தில் இதை நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்ஃபர்கிவிங் அப்படின்னா மன்னிக்க முடியாத மனிதர்கள் கடைசி காலங்களில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கடைசி காலங்களில் பெருகி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமோ? ஒருவருக்கொருவர் செய்த நீங்கள் ஒருவேளை நம்ம செய்யாத பாவத்திற்காக கூட நம்ம தண்டனை அனுபவிக்கலாம். சூழ்நிலைகள் அப்படி நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது நாம் என்ன செய்கிறோம், நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்போ இப்படியாய் மத்தேயுல சொல்லப்படுற 2 காரியம். ஒன்று இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, அவரை தூற்றி பேசுகிறாங்க, இவரை இயேசுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. இயேசுவை என்ன செய்கிறாங்க, கொலை செய்வதற்காக விற்று போட்டாங்க. ஆனால் இயேசுவை குறித்து அவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறாங்க. அதுக்கு மாத்திரமல்ல, போர் சேவகர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறாங்க. யூதர்களும் அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் இயேசுக்கு விரோதமாய் என்ன செய்கிறாங்க, அவருக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, 2 பக்கத்தில் இருந்த 2 திருடன்ல ஒரு கள்ளனும் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி பழி சொற்களை பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவரே, இவர்கள் தெரியாமல் செய்கிறாங்கப்பா, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்கள் யார் இயேசுவை துன்பப்படுத்தினார்களோ, யார் இயேசுவை வேதனைப்படுத்தினார்களோ, யார் இயேசுவை அடித்தார்களோ, துன்பப்படுத்துகிறார்களோ, கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சிலுவையில் நின்று கொண்டு இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிக்க ஆண்டவராகிய தேவன் பிதாவை நோக்கி பார்க்கிறாருங்க. இதுதாங்க உண்மையான ஒரு மன்னிப்பு, உண்மையான ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயம். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் என்ன பண்றான் தெரியுமா? அன்ஃபர்கிவிங், அதாவது மன்னிக்க முடியாத இருதயத்துல கசப்பும் இருதயத்துல வைராக்கியங்களை கொண்டு வந்து பிசாசானவன் என்ன செய்யறான் தெரியுமா? மற்றவர்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லி. இது நான் ஆண்டவரை அறியாதவங்களை பேசல, ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள கூட இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள கணவர் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியல. நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒருவருக்கு மன்னிக்க முடியாதபடிக்கு இருதயம் கசப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து இருதயத்தில் இருந்தால் கசப்பு வராதுங்க. ஒருவேளை கசப்பு வரலாம், ஆனாலும் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் நீங்கள் போகும்போது இது தவறு, இது பாவம் என்று சொல்லி நமக்குள்ள இருதயம் குத்தப்பட்டவர்களாய் நம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலத்தின் அடையாளம். இணங்காதவர்கள், அதாவது மன்னிக்க முடியாத ஜனங்கள் கடைசி காலத்தில் பெருகுவார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட ஒருவருக்கு பேசாத எத்தனை ஊழியக்காரர்ல இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிறாங்க. எனக்கோ சிலரை தெரியும், ஒருவருக்கு பேச மாட்டாங்க, கேட்டு நான் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஊழியம்லாம் கிறிஸ்துவுக்குரிய ஊழியம் அல்லங்க. கிறிஸ்துவுக்குரிய ஊழியம் அப்படி அல்ல. கிறிஸ்துவன் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதான் கிறிஸ்துவன் ஊழியம். அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நாம் பெருக பண்ணுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க மற்றவருடைய பாவத்தை, மற்றவருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்கலனா, நான் மன்னிக்கலனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார் என்று சொல்றாரு. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மற்றவங்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நம்ம என்ன செய்வோம், பெருக பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் ஒருவருக்கு என்ன செய்ய முடியும், இணங்கி போக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்குள்ள இணங்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்க. அதில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அன்ஃபர்கிவிங் இருந்துச்சுன்னா இணங்கி போக முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தந்து இணங்கி போகிற இருதயத்தை நீ தரப்போகிறபடினால நன்றி.
ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.